வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் எடுத்துக்காட்டு 7ல் 8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு ஆகியவற்றை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 கனசதுரம் இருக்குது. அந்த 2ஓட பக்க அளவு 7 சென்டிமீட்டர். பாருங்கள், 2 இருக்கா? இதனுடைய பக்க அளவுக்கு 7 சென்டிமீட்டர். அதாவது 6 இது இருக்கும் இல்லையா? எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற அர்த்தம். அப்போ நீளமும் 7, அகலமும் 7, உயரமும் 7. இது நம்ம ஒன்றா இணைக்கிறோம். இணைச்சோம்னா இந்த மாதிரி என்ன மாறிடுது? ஒரு கன செவ்வகமாக மாறிடுது. இந்த மாதிரி இணைக்கும் போது இந்த நீளம் இருக்கு இல்லையா? நீளம் மட்டும்தான் இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, 14 மாறிடும். அதுக்கு இந்த அகலமும் மாறாது, உயரமும் மாறாது. சரியா? இதான் நீங்கள் கவனமாக எடுத்து எழுதுறோம். அப்போ பாருங்கள், கனசதுரத்தோட பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கன செவ்வகத்தோட நீளம் வேணும். எல் என்ன பாருங்க, 14. இங்கே ஒரு 7 இருக்கு, இங்கே ஒரு இதை ஒன்றா இணைச்சிருவோம். அப்போ 7 + 7 = 14 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து அகலம் பி மாறாது. என்ன? அதே 7 சென்டிமீட்டர் தான். அதுக்கு அடுத்தது உயரம் ஹச்சும் மாறாது. உயரம் ஹச்சும் மாறாது. ஹச் எவ்வளோன்னா அதுவும் எவ்வளோ தான் இருக்கும்? அதே 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க வரோம்? மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கலாமா? therefore கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு கன செவ்வகத்தோட மொத்த பரப்புக்கு ஃபார்முலா பாருங்க. என்ன? 2 × LB + PH + LH சதுர அலகுகள். அந்த சதுர அலகுகள் தெரியல. இப்போ தெரியுதா? பாருங்க, சதுர அலகுகள் = இப்போ என்ன செய்ய போகிறோம்? மதிப்புகள் அப்படியே பிரதியிடப்போம். இந்த 2 அப்படியே வந்துடும். எந்த 2? இந்த 2 அப்படியே வந்துடும். மதிப்புகளை பிரதியிடுங்க. எல்லோட மதிப்பு 14 பெருக்கல் பி. பியோட மதிப்பு 7 ப்ளஸ் பியோட மதிப்பு 7 பெருக்கல் ஹச்சோட மதிப்பு 7 ப்ளஸ் எல்லோட மதிப்பு 14 இல்லையா? பெருக்கல் ஹச்சோட மதிப்பு 7. இப்போ எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். பெருக்குமா? முதல்ல இந்த 2 அப்படியே வெளியே இருக்கட்டும். 14 7 பெருக்க போகிறோம். என்ன வரும் பாருங்க? 14 7 98. 14 7 98, 7 7 49, 14 7 98. சரியா? இப்போ பாருங்க, 2 × எல்லாத்தையும் கூட்டுவோமா? என்ன வரும் பாருங்க? 8ஐயும் 9ஐயும் கூட்டினா 17, 17 ஒரு 8 25, 25க்கு 5 மிச்சம் 2, 2 9 11, 11 ஒரு 4 15, 15 ஒரு 9 24, 245. அதாவது 98, 49, 90 இது எல்லாத்தையும் கூட்டினா 245. இதை எதை கொண்டு பெருக்கணும்? 2 கொண்டு பெருக்கணும். பெருங்க. 2 10, 10க்கு 0 மிச்சம் 1 இருந்தாங்க 8, 8 1 9, 2 2 4. அப்போ 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? அந்த 2 கனசதுரத்தை ஒன்றாக்கும் போது கிடைக்கும் இல்லையா கன செவ்வகம், அதனுடைய மொத்த பரப்பு. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பக்க பரப்பு கண்டுபிடிக்கணுமா? அப்படியே கண்டுபிடிச்சலாம் பாருங்க. கன செவ்வகத்தின் பக்க பரப்பு. கன செவ்வகத்தின் பக்க பரப்புக்கு ஃபார்முலா பாருங்க. பரப்புனாலும் பரப்பளவுனாலும் ஒன்று தான். ஃபார்முலா என்ன பாருங்க? 2 × L + B × H சதுர அலகுகள். மதிப்பில் பிரதியிடுவோமா? = இந்த 2 அப்படியே வந்துடும். எல்லோட மதிப்பு 14 ப்ளஸ் பியோட மதிப்பு 7 பெருக்கல் ஹச்சோட மதிப்பு 7 = 2 பெருக்கல் பிராக்கெட்னா பெருக்கல் தான். 14ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா 21 பெருக்கல் 7. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த 21 அப்படியே இருக்கட்டும். 2 7 பேருனா 14. அப்போ 21 14 பெருக்கலாமா? சொன்னது புரிஞ்சுதா? 21 அப்படியே இருக்கட்டும். 7 14 பெருங்க. 4 1 4, 4 2 8. 1 கொண்டு பெருக்க. 1 1 1, 2 2. அப்போ 4
9 2 294 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான கன செவ்வகத்தோட பக்க பரப்பளவு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.